மத்தேயு 14 அதிகாரம் 27 வசனம் எல்லாம் இணைந்து வாசிக்கலாம். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆமென். இந்த அதிகாரத்திலிருந்து, இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை உங்க மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். இந்த கால வேளையில் அவருடைய மெசேஜுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா we can give this title, take courage, திடன் கொள்ளுங்கள் என்ற தலைப்பை நான் என்னுடைய மெசேஜ் நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்க இயேசுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எவ்வளவோ பயங்கள் இருக்கலாம், வாழ்க்கையில் எவ்வளவோ நெருக்கங்கள் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, many times we have to tell ourselves, this is what the word of God tells me. ஆண்டவருடைய வார்த்தை என்னை பார்த்து இப்படி தான் சொல்லுகிறது என்று அநேக டைம் நம்மளை பார்த்தே நம்மளே சொல்லிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் ரேமாவாக கொடுக்கிற வார்த்தை, திடம் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஆமென். எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று நாம் வேகமாக பார்ப்போம். இந்த மத்தேயு 14 அதிகாரத்தை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, this chapter, இந்த அதிகாரம் ஒரு ட்ராஜடியோட ஆரம்பிக்குது. தமிழ்ல பார்த்தேன் என்னடா வார்த்தை சொல்லலாம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு அழகான வார்த்தை வந்துச்சு. சோக சங்கதியோட இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும். ஒரு பயங்கரமான ஒரு சேட் நியூஸ், ஒரு ட்ராஜடி. என்ன ட்ராஜடினா, யோவான் ஸ்நானகனை ஏரோது என்ன பண்ணுறான், அவன் தலையை வெட்டி அவன் கொண்டு விடுகிறான். இந்த செய்தி இயேசுவிடத்துக்கு வருகிறது. இயேசு, ஜான் இஸ் ஜீசஸோட கசின், இயேசுவோட கசினாக இருக்கிறார். இந்த செய்தி வந்த உடனே இயேசு மாம்சத்துல இருக்கிறாரு, அவர் ஒரு மனுஷனாக தான் இருக்கிறாரு. நிச்சயமா அவர் இருதயத்தில் ஒரு பாதிப்பு உண்டாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு சேட்னஸ் அவருக்குள்ள வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த கேட்ட உடனே அந்த 14 அதிகாரம் 13 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படகில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். இங்க மத்தேயு 14 அவர் போனதை மாத்திரம் போட்டிருக்குது, மத்த எழுதியிருக்கிறாரு. ஆனா மார்க்ல நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, அவர் சீஷரோடு சேர்ந்து என்ன பண்ணாரு, அவர் படகுல ஏறி ஒரு வனாந்திரமான இடத்துக்கு போறாரு. ஏன் வனாந்திரமான இடத்துக்கு போறாரு? அங்க போய் ஜோம் பண்ண போகலாம். ஆனா முக்கியமா இந்த சூழ்நிலையில பார்க்கும் பொழுது, ஒரு கஷ்டம் நடக்கும் பொழுது, ஒரு ட்ராஜடி, ஒரு மரணம் என்று வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் அப்படி வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், தனியா ஆளை விட்டா கொஞ்சம் போதும்பா அப்படின்னு நம்ம நினைப்போம். எப்படி நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எஸ், கொஞ்சம் அலோன் டைம் எனக்கு வேணும், கொஞ்சம் ரெஸ்ட் எனக்கு வேணும், கொஞ்சம் இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்து மனசு கொஞ்சம் அப்படியே சமாதானமா இருக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் தனித்து போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இங்க ஆண்டவர் கிளம்பி போகிறாரு. இவர் வனாந்திரமான இடத்துக்கு கிளம்பி போகிறாரு. இவர் கிளம்பி போறதை சில பேர் பார்த்துட்டாங்க. சில பேர் பார்த்து சும்மாவும் இல்லை, அவங்க ஒரு திரளான கூட்டத்தை கூட்டு வந்துட்டு இயேசு போய் படகுல அந்த இடத்துல இறங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. 14 வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு வந்து அப்படின்னா ஜீசஸ் லேண்ட் ஆகிற டைம்ல அங்க அவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, காத்துட்டு இருந்துச்சு. இயேசு வந்து திரளான ஜனத்தை கண்டு 14 வசனம், அவர்கள் மேல் என்ன பண்ணார், அவர் மனதுருகினார். அவர்களில் வியாதியஸ்தர்கள் எல்லாம் என்ன பண்ணார், அவரு சொஸ்தமாக்கினார். இதை நான் வாசித்தோன்னு நான் யோசித்து பார்த்தேன், பயங்கரமான ட்ராஜடி. கசின் வந்து இறந்து போயிட்டார். யோவான் ஸ்நானகர் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாக இருந்தாரு. அவர் வல்லமையா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தார். அவர் இறந்து போயிட்டார். எவ்வளோ சோகமாக இருந்திருக்கும், எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும், எவ்வளோ பாரமாக இருந்திருக்கும். கொஞ்சம் தனிமையா இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற நினைக்கிற டைம்ல இங்க வந்து இறங்குறாரு. பார்த்தா யாரை பார்க்கிறாரு, ஒரு பெரிய என்ன பண்றாரு, கூட்டத்தை பார்க்கிறாரு. ஐயோ இங்கேயும் வந்துட்டாங்களா, அவங்க நமக்கு டைமே கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு இயேசு சொல்லவே சொல்லலை. அவர்களை பார்த்து என்ன பண்ண தெரியுமா, மனதுருகினார், மனதுருகினார். This is what I learned something. I wrote like this. நான் கவனிங்க, tragedy should not stop you from doing what God has called you to do. Tragedy should not stop you
from doing what God has called you to do. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். ஒரு அழைப்பில் ஆண்டவர் நம்மளை ஓட வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஓடிக்கொண்டிருக்கிற அந்த அழைப்பின் மத்தியிலே சில இழப்புகள் வரலாம், சில நெருக்கங்கள் வரலாம். அப்படி வருகிற நேரத்தில் அந்த நெருக்கமோ அந்த இழப்போ உங்கள் ஓட்டத்தை அது தடை செய்யக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்காக நியமித்த நீங்க ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை அது தடை செய்யக்கூடாது. ஆமென். அது வேற யார் கையிலும் இல்லைங்க, அது உங்க கையில தான் இருக்குது. ஆமென். ஹalleluya. Jesus did not feel pity for himself and said, அப்பா கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் மோன் பண்றதுக்கு எனக்கு டைம் வேணும், கொஞ்சம் அந்த துக்க காலத்துக்குள்ள போயிட்டு வெளியே வரதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கவே இல்லை. He saw the people, திரளான கூட்டத்தை பார்த்தாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், என்னை பிதா அனுப்புனதே அதுக்கு தான், இந்த மக்களை ரட்சிக்கிறதுக்கு தான், இழந்து போனதை தேடு கண்டுபிடிக்கிறதா என்ன பண்ணாரு ஆண்டவர், என்னை அனுப்பி இருக்கிறார், என்னுடைய நோக்கம் இதுதான் என்று அவர் அறிந்தவராய் அவங்க மேல மனதுருகி அவர்களுக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் ஆரம்பித்தார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஓட்டத்திலையும் சில தடைகள் வரும், சில எதிர்பாராத நெருக்கங்கள் வரும். ஆனால் உன் ஓட்டத்தை நீ ஒரு நாளும் அப்படி நடந்துருச்சே அப்படி என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தவே கூடாது. ஹalleluya. ஹalleluya. இயேசு செஞ்சானா நம்மளால செய்ய முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஏன்னா இது பிரசங்கம் பண்றது நாட் ஈஸி, நாட் ஈஸி. நிறைய டைம் பிரசங்கம் பண்ணும்போது அடி வாங்குவோம். You know, sometimes when you preach, God will test you, but we have to be strong. அதான் இன்னைக்கு பேச போறேன். Be courageous. திடம் கொள்ளுங்கள். கரேஜ், ஸ்ட்ராங்கா தைரியமா நீங்க இருங்க. ஆமென். எதுனாலும் சரி, நம்ம ஆண்டவர் நமக்கு நியமித்த ஓட்டத்துல நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த தடை வந்தாலும் அதை நம்ம நிறுத்துறதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. நம்ம மைண்டு சொல்லும், விட்டுரு வேண்டாம், இனி இதனால தான் உனக்கு கஷ்டமே, பேசாம போயிடு அப்படின்னு என்ன பண்ணுவோம். சில டைம் உங்களை சோர்வுக்குள்ள தள்ளும். ஏன் நீ ஆண்டுக்கு தானே ஊழியம் செஞ்ச, ஆண்டு ஏன் அவரை பாதுகாக்கல, அப்பனா ஏதோ மேட்டர் ராங், நீ விட்டுரு வேண்டாம் அப்படின்ட்டு நெகட்டிவான காரியங்களை மனசு சில டைம் பேசும், உங்ககிட்ட மாமிசம் பேசும். நீங்க விட்டுறக்கூடாது. உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பில் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹalleluya. நான் சொல்ல எத்தனை பேருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சோ இங்க ஆண்டவர் அவங்களை பார்த்த உடனே அவர்கள் ஒரு மேய்ப்பில்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் டைம் எடுத்து என்ன பண்றாரு, ஊழியம் செய்றாரு. அநேக வியாதியஸ்தரை கொண்டு வராங்க. அவருடைய ட்ரெஸ்ல அந்த எட்ஜ் பட்டா போதும் சொல்றாங்க. அநேகரை ஆண்டவர் அங்க சுகப்படுத்துகிறார், விடுதலை ஆக்குகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த சமயத்துல தான், இந்த நெருக்கமான சூழ்நிலை தான் ஆண்டவர் ஊழியம் பண்ண போறாரு. ஆனா அந்த சமயத்துல தான் இயேசுவும் அவருடைய சீஷரும் இணைந்து இதுவரைக்கும் பார்க்காத, அதற்கப்புறமும் கேள்விப்படாத ஒரு பெரிய அற்புதத்தை அவங்க செய்யறாங்க. ஆமென். ஹalleluya. நீங்க நெருக்கத்தின் மத்தியில உங்களோட ஊழியத்தை நீங்க செய்யும் பொழுது, உங்க வேலையை நீங்க செய்யும் பொழுது, உங்க ஓட்டத்தில் நீங்கள் ஓடும் பொழுது நிச்சயமா நீங்க அற்புதத்தை காண்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பாருங்க, ஆண்டவர் நாள் முழுக்க பிரசங்கம் பண்றாரு. சாயங்காலம் ஆயிடுச்சு. உடனே இந்த சீஷர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஏசப்பா இவங்க எல்லாம் அனுப்பிச்சிருங்க, இவங்க எல்லாம் நம்ம தான் சாப்பாடு போடணும், இவங்களுக்கு நமக்கு அது வந்து சரி வராது, என்ன பண்ணுங்க இவங்க எல்லாம் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, இல்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே மார்க்ல போட்டிருக்கோம், அங்க இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, இவங்களுக்கெல்லாம் நம்ம பிரெட் கொடுக்கணும்னா, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னா ஒரு பாதி வருஷத்தோடைய சம்பளம் நமக்கு வேணும். we need a lot of money. அவங்க கையில காசு இருந்துச்சா இல்லையான்னு தெரியல, இருந்திருக்கலாம். ஆனா அவங்க சொல்ற ரீசன் என்ன, நிறைய காசு வேணும் இவங்களால நம்ம முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. இயேசு சொல்ற, உங்க கையில என்னப்பா இருக்குன்னு சொல்றாரு. உடனே என்ன பண்றாங்க, அவங்க அந்த 5 அப்பம் 2 மீன் என்ன பண்றாங்க, கொண்டு போய் இயேசு கையில கொடுக்குறாங்க. அந்த கொஞ்சத்தை இயேசு வாங்கி, எல்லாம் சொல்லுங்க கொஞ்சம், அந்த கொஞ்சத்தை இயேசு வாங்கி அதை ஆசீர்வதிக்கிறாரு. பாருங்க, ஆசீர்வதித்து அங்குள்ள 5000 புருஷர்களுக்கு, ஆமென். வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க, ஆல்மோஸ்ட் 15 to 20,000 people அங்க இருந்தாங்களாம். எத்தனை ஆயிரம் பேர்? 15 இருந்து 20,000 பேர் அங்க இருந்திருப்பாங்களாம். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நல்ல திருப்தியா சாப்பிடுற மாதிரி 12 பேஸ்கெட் மிச்சம் எடுக்கிற மாதிரி ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். ஹalleluya. ஹalleluya. ஒரு நெருக்கத்திலே நீங்கள் ஆண்டவர் ஓட சொன்ன ஓட்டத்தை நீங்க ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். அந்த கொஞ்சமா கூட நீங்க இருக்கலாம், ஆனா அதை நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த கொஞ்சத்தை ஆண்டவர் நிறைவாய் மாற்றி அந்த கொஞ்சத்தின் மூலமாக அநேக ஆயிரங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே சோர்ந்து போகாதே சகோதரனே, சகோதரியே. Take courage, take courage. ஆமென். ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியங்களை செய்றார். 5000 பேருக்கு பைபிள் படியாங்க, பிளஸ் நிறைய ஆயிரங்களுக்கு ஆண்டவர் அங்க சாப்பாடு கொடுக்கிறார். முடிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, உடனே சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, உடனே என்ன பண்ணுங்க, நீங்க போட்ல ஏறுங்க, நீங்க ஏறி இன்னொரு பக்கம் நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க 15-22 வசனத்துல இருந்து நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அங்க உடனே சொல்றாரு, நீங்க போயிட்டு நீங்க படகுல இமிடியேட்டா ஏறுங்க, ஏறி நீங்க அந்த சைடு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க போங்க என்று ஆண்டவர் அங்கு அவங்களை அனுப்பி விடுகிறார். இவங்க போறாங்க, படகுல ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. மிட் நைட் ஆச்சு. ஆனா அந்த கலிலேயே கடல்ல இவங்களுக்கு எதிராக காற்று பயங்கரமா வீசுறதுனால அவங்க படகு என்ன பண்ணிடுச்சு, கடலுக்குள்ள இப்ப மாட்டிக்கிச்சு. they are in the middle of the sea. மாட்டிக்கிச்சு. almost 3 to 6 am in the morning, 4ஆம் ஜாமத்துல இது இவங்க நடுவுல இருக்கிறாங்க. இதை யார் பார்க்கிறார்? ஆண்டவர் பார்க்கிறார், இயேசு பார்க்கிறார். ஒண்ணு நான் கண்டுபிடிச்சேன், உங்க பிரயாணத்துல நீங்க நடுக்கடல்ல மாட்டிக்கொண்டு இருக்கலாம். ஏன்னா யாருக்கு இந்த இடத்துல யாரும் எனக்கு உதவி செய்ய போறா, இந்த பிரச்சனைல இருந்து யாரும் என்னை மீட்டெடுக்க போறா அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம். யார் உங்களை பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ, இயேசு உங்களை காண்கின்ற தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதான் பாடணும் பார்த்தீங்களா, Psalm 139 வந்து பியூட்டிஃபுல் சாம்ங்க, அழகான சாம். has many different truths. டேவிட் காடோட omnipresence, omnipotence அங்க ஆண்டவர் அழகா ஒரு தியாலஜிக்கல் சாம். அதுல தான் அந்த 16ஆம் வசனம் நம்ம வாசிச்சோம். அங்க என்ன சொல்றாரு, அவருடைய கண்கள் நம்ம எப்போ கண்டது, கருவில் உண்டாகிறதுக்கு முன்பது, நம்ம அவயங்களெல்லாம் உருவாகிறதுக்கு முன்பதாகவே என்ன பண்ணிட்டாரு தெரியுமா ஆண்டவர், நம்மள அவர் கண்டுட்டாரு. ஆமென், நம்மள அவர் பார்த்துட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோ பாருங்க, நம்ம அந்த நடுக்கடல்ல மாட்டிக்கொண்டு யார் நம்மளை பார்க்கறாங்களோ பார்க்கலையோ, ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு அவங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவர் அவங்ககிட்ட நடந்து போகிறார். பக்கத்துல போன உடனே தான் அவங்க இப்ப என்ன பண்றாங்க, இவரை பார்க்கறாங்க. இவரை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்ப பயங்கர பயம். வசனத்துல நீங்க வாசிக்கலாம், வசனம் 14-26. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். பயத்துல அலறினாங்களா? என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயோ பேய் வந்துருச்சுப்பா, கோஸ்ட் வந்துருச்சு, ஆவேசம் வந்துருச்சு என்று இயேசுவை பார்த்தவங்க பயந்து அலறினாங்க. பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதே இயேசுவை பார்த்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு few hours முன்னாடி தான் இதே இயேசு அஞ்சப்ப என்ன பண்ணாரு, 5000 பேருக்கு என்ன பண்ணாரு, அதை மல்டிப்ளை பண்ணார். அது எல்லாம் கண்களால பார்த்தாங்க. ஆனா பிரச்சனைன்னு பெருசா இருக்கும் பொழுது பார்க்கிறது இயேசு மாதிரி தெரியல. எது மாதிரி தெரியுது அவங்களுக்கு? ஆவி மாதிரி தெரியுது. சில டைம் பயத்துல அப்படிதான் தெரியும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பயந்தவனுக்கு இருண்டதெல்லாம். ஆமா. சோ பயத்துல அவங்களுக்கு அவங்களுடைய தரிசனமும் என்ன பண்ணிருச்சு, இப்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறது. they were filled with fear, they were trembling with fear. It's a ghost, they cried out in fear என்று வசனம் சொல்லுகிறது. இம்மீடியட்டா, எல்லாம் சொல்லுங்க இம்மீடியட்டா. ஏன்னா அதான் இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பட் ஜீசஸ் இம்மீடியட்டா ஆண்டவர் இயேசு ஒரு ரிப்ளை கொடுக்கிறார் அவங்களுக்கு. என்ன ரிப்ளை கொடுக்கிறார்? அதான் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசித்தோம். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பயத்துல நடுங்கிட்டு இருக்கிற, என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ என்று நடுங்கிட்டு இருக்கிற அந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு காரியங்களை நான் அங்க பார்க்கிறேன். I see two things. Number 1, இயேசு தான் இவர்களை இந்த பிரயாணத்தில் என்ன பண்ணாரு, அனுப்பிச்சார். பாருங்க, I wrote like this: in the journey that Jesus sent them to take, they faced unexpected storms. இயேசு அனுப்பின அந்த பிரயாணத்திலே எதிர்பாராத சூழ்நிலை என்ன பண்ணாங்க, அவங்க சந்தித்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதாங்க. இயேசு நம்மளை அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவராக இயேசு நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்மளுக்கு ஒரு நோக்கத்தை, ஒரு ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லி நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முன்னேறி கொண்டிருக்கிறோம்.
ஆனால் இயேசு எடுக்க சொன்ன வாழ்க்கையிலையும் இயேசு ஓட சொன்ன அந்த ஓட்டத்திலும் சில நேரங்களில் உங்க வாழ்க்கையில புயல் அடிக்கும். இது நல்ல செய்தி இல்லை அப்படின்னு யோசிக்கலாம் நீங்க. பட் திஸ் இஸ் த ட்ரூத். இதான் உண்மை. ஆண்டவர் இயேசு போக சொன்ன பிரயாணம் தான், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செஞ்ச காரியம் தான். ஆனா அந்த காரியத்தில் என்ன பண்ணுது? இப்ப புயல் அடிக்குது. அது எப்படிப்பட்ட புயல்னா, நீங்க முன்னேறி செல்லாமல் போவதற்கு தடுக்கிற புயல், உங்க வாழ்க்கையில பயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு புயல், உங்க வாழ்க்கையில ஒரு ப்ரோக்ரஷன், ஒரு ப்ரொமோஷனை தடுக்கிற ஒரு புயல். அந்த புயல் உங்களை அப்படியே நெருக்க அது முயற்சி செய்யும். அது உண்மைதான். ஆனால் இரண்டாவது காரியம், அந்த புயலிலே நீங்கள் தனிமையாக இல்லை. ஆமென், ஆமென். It is the journey that God told me to take. I am facing the storm in my life. That is the fact. But I am not alone in the storm. ஆனால் இந்த பிரயாணத்திலே நான் தனிமையாக இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அவர் என்ன அனுப்பினாரு, அவர் என் கூடவே வருவாரு, அவர் என்ன ரெஸ்கியூ பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் இன்றைக்கு உங்களுடைய போட், வாழ்க்கை என்ற போட்டு ஒரு புயல் அகப்பட்டு அது தத்தளித்து கொண்டு இருக்கலாம். நான் சொல்றேன், அருமையான பிரதர் சிஸ்டர், நீங்க தனிமையாக இல்லை. இயேசு உங்களை தேடி அவர் நடந்து வந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இதை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க, உங்க ஆவியில பதித்து வைத்துக் கொள்ளுங்க. திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது எவ்வளோ பெரிய சுனாமியா இருக்கலாம், அது எவ்வளோ பெரிய புயல் காற்றாக இருக்கலாம். ஆனா அந்த புயல் காற்றை பார்க்கலாம், அந்த புயல் சுனாமியை பார்க்கலாம், நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You are not alone in the storm. சில டைம் சாத்தான் நம்மளை குழப்ப ட்ரை பண்ணுவான். நீ ஏசப்பா சொல்லி தானே இந்த ஓட்டத்தை நீ ஓட ஆரம்பிச்ச, நீ ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி தானே இந்த பிசினஸ் ஆரம்பிச்ச, அப்புறம் எதுக்கு இது லாஸ், அப்புறம் எதற்கு இந்த தடை, அப்படின்னா நீ ஆண்டவருடைய சத்தத்தோட்ட என்ன பண்ணிட்ட, நீ வெளியே போயிட்ட அப்படின்னு சில டைம் நெகட்டிவான தாட்ஸ் கொண்டு வருவான். அது ஒரு பக்கம் நம்ம கேர்ஃபுல்லா ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கணும். ஆனா நீங்க ஆண்டவர் சொல்லி ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனையே வராது அப்படின்றது கேரண்டியே கிடையாது. Jesus never guaranteed a life without struggle. Never in the Bible Jesus guaranteed a life without struggle. போராட்டங்கள் உண்டு, ஆனால் நீங்க அதில் தனிமையாக இல்லை. ஆமென். நீங்க தனிமையாக இல்லை. எனக்கு பிடிச்சமான வசனம் ஏசாயா 58:11. ஏசாயா 58:11, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. எல்லாம் சொல்லுங்க, நான் தனிமையாக இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் நான் தனிமையாக இல்லை, இந்த ஊழியத்தில் நான் தனிமையாக இல்லை, ஆமென். இந்த பிசினஸ் நான் தனிமையாக இல்லை, ஆமென். ஏன் நீங்க தனிமையாக இல்லை? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க தனிமையாக இல்லைங்க பிரதர், நீங்க தனிமையாக இல்லைங்க சிஸ்டர். ஆண்டவர் உங்களை நித்தமும் நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினால உங்கள் ஆத்துமாக்கு சுகத்தை கொடுப்பார், உங்க சரீரத்திற்கு சுகத்தை கொடுப்பார். நீங்க செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் ஆண்டவர் செழிப்பையும் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்றாரு, மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. There will be spiritual healing in your life. உங்க ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்க ஆத்துமாவை சுகப்படுத்துவார். அதே மட்டுமல்ல, உங்கள் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். உங்க பிசிக்கல் ஹீலிங்கை கொடுப்பார் ஆண்டவர். சரீரத்தில் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். அது மாத்திரம் இல்ல, நீங்க நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பீங்க. நீ கையின் பிரயாசங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பிரயாணத்தில் புயல் அடிக்கலாம், ஆனா நான் தனிமையாக இல்லை. நான் ஒரு வற்றாத நீரூற்றை போல, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல நான் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So we need to take courage. ஆண்டவர் சொல்றாரு, நீ திடன் கொள்ளுங்க, நான் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. திடன் கொள் மகனே, திடன் கொள் மகளே, அவன் கூட இருக்க, நீ பயப்படாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை எத்தனை தடவை கேட்டாலும் நம்ம போர் அடிக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பார்க்குற பிரச்சனை ஒன்று, நாளைக்கு பார்க்குற பிரச்சனை இன்னும் ஒன்று. It comes in different shapes and forms. So we need to hear this word every day. Take courage, my son. Take courage, my daughter. God is with me. Amen. Hallelujah. பாருங்க, 3 காரியங்கள் நான் வேகமாக சொல்லி, why we need to take courage. ஏன் நாம்
திடன் கொள்ள வேண்டும். தமிழ்ல வந்து திடம் கொள்ள வேண்டும் போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் டேக் கரேஜ் என்று போட்டிருக்கு. தமிழ்ல இன்னொரு பெட்டர் வார்த்தை அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்பொழுது தைரியம். தைரியம். சில பேர் பேரே தைரியமா இருக்கலாம். யாருக்கும் அப்படி தைரியமா பேர் இருக்கா, அப்படி இருக்கான்னு தெரியல நம்ம சர்ச்சில். அந்த தைரியத்துக்கு அந்த பிரதர் தைரியத்தை குறித்து நான் பேசல, நான் தைரியத்தை குறித்து பேசுறேன். ஆமென். ஹல்லேலூயா. So I want to talk about courage. Why we need to take courage. ஏன் நாம் திடன் கொள்ள வேண்டும்? அதுக்கு முன்பதாக ரெண்டு விதமான கரேஜ் இருக்குது. ஒன்று குட் கரேஜ், இன்னொரு வந்து பேட் கரேஜ். குட் கரேஜ்னா நமக்கு விசுவாசிகளுக்கு குட் கரேஜ்னா என்ன மாதிரி கரேஜ்னா, நம்முடைய சுயத்துல சாயாம the supernatural, depending upon the supernatural strength of God, ஆண்டவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையில சார்ந்து காரியங்களை செய்கிறது. ஆமென். அது ஒரு நல்ல ஒரு குட் கரேஜ், தைரியம். பேட் கரேஜ்னா இன்னொன்னு இருக்கு. அப்படி என்னன்னா, என்னால முடியும், நான் சாதிச்சிருவேன், எனக்கு பலன் இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு பணபலம் இருக்கு, என்னுடைய திறமையால என்னுடைய பலத்தினால நான் என்ன பண்ணுவேன், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்றது உலக பிரகாரமா நிறைய பேருக்கு அந்த கரேஜ் இருக்கிறது. ஆனா அது எப்படிப்பட்ட கரேஜ் தெரியுமா? அது வந்து பேட் கரேஜ். That is not the kind of courage I'm talking about. நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தினால் வருகிற அந்த பலன், அந்த தைரியம் நமக்குள்ள பெருக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So ஏன் நாம் திடன் கொள்ள வேண்டும்? Why we need to take courage? Number 1, எழுதிக்கோங்க. God commands us to be strong and courageous. முதலாவது, ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். என்ன கட்டளையிட்டு இருக்கிறார்? நீங்கள் பலன் கொண்டு திடமானதாய் இருங்கள். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை. It is a command from God. ஆண்டவர் மறுபடியும் யோசுவாட்ட சொன்ன ஒரு காரியம் இந்த காரியம் தான். என்ன காரியம் சொன்னாரு? நீ பலன் கொண்டு திடமானதாய் இரு. Deuteronomy chapter 31, உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனம். நீங்கள் பலன் கொண்டு எப்படி இருங்க? நீங்க திடமானதா இருங்க. அதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் பலன் கொண்டு திடமானதாய் இருப்பேன். ஆமென். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. 8வது வசனம், நீ பயப்படவும் நீ கலங்கவும் வேண்டாம். ஆண்டவர் மோசேயின் மூலமா யோசுவாட்ட பேசுற காரியத்தை நம்ம வாசித்தோம். ஆண்டவர் மறுபடியும் not once but twice but thrice ஆண்டவர் யோசுவாட்ட சொல்றாரு, be strong and courageous. நீ பலன் கொண்டு நீ திடமனதாய் இரு. பாருங்க, மறுபடியும் யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இப்ப ஆண்டவரே நேரா யோசுவாட்ட பேசுறாரு. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார் யோசுவாக்கு. அப்பா, நீ பலன் கொண்டு நீ திடமனதாய் இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனத்தை வாசித்தாலே ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கு? Praise the Lord. Amen. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? It is a command from God to every single one of us in this place. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பலன் கொண்டு நீ திடமனதாய் இரு, நீ திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் யோசுவாக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. நீ இஸ்ரவேல் மக்களை பாலும் தேனும் ஓடு தேசத்துக்குள்ள கொண்டு போவதற்கு ஆண்டவர் யோசுவாவை பயன்படுத்தினார். அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு, அதான் ஆண்டவர் கொடுத்த லேண்ட் என்று. ஆனா அந்த விசுவாசத்தை நடப்பதற்கு அவனுக்கு ஒண்ணு ரொம்ப முக்கியமா தேவையா இருந்துச்சு. என்ன தெரியுமா? தைரியம். Amen. Hallelujah. We all have faith. நம்ம எல்லாருக்குமே விசுவாசம் இருக்குதுங்க. ஆனா அந்த விசுவாசத்தை நடைமுறையாய் கொண்டு வர்றதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? Amen. Hallelujah. அதான் ஆண்டவர் மறுபடியும் யோசுவாட்ட சொல்றாரப்பா, you have to be strong and courageous. நான் உன் கூட இருக்கிறேன், நீ போகிற இடத்துல நான் உன் கூட நான் வருகிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. ஆமென். நீ செயல்படுத்து. Courage, it empowers your faith. உங்களுடைய விசுவாசத்தை, இந்த தைரியம் பாருங்க, கர்த்தருக்குள்ள இருக்கிற தைரியம் பாருங்க, அது அனல் மூட்டி எழுப்பும். ஆமென். ஹல்லேலூயா. என் கூட கர்த்தர் இருக்கிறார்,
அவர் எனக்கு சொன்ன தேசத்தை நான் நிச்சயம் என்ன பண்ணுவேன், நான் சுகந்தரிப்பேன் அப்படின்னு வாயினால திறந்து சொல்வது விசுவாசம். இப்ப நான் கிளம்பி நான் போக போறேன். தடைகள் வருமா? வரும். சண்டைகள் வருமா? வரும். பயமான காரியங்கள் வருமா? வரும். ஆனா அதை பத்தி நான் என்ன பண்ண போறது இல்லை, நான் கலங்க போறது இல்லை. ஐ அம் கோயிங் டு கீப் மூவிங் ஃபார்வர்ட் as he அப்படி நடந்து போறாரு பாருங்க. அதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். யூ நீட் கரேஜ். ஆமென். அதான் ஆண்டவர் யோசுவா கட்டளை கொடுக்கிறார். he is commanding him, be strong and courageous. நீ பலன் கொண்டு எப்படி இரு, நீ திடமனதாய் இரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர், இது ஆண்டவர் யோசுவாக்கு சொன்ன காரியம், இது எனக்கு அப்ளை ஆகுமா? இது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அவருக்கு அந்த சமயத்தில் சொன்னாரு, இது எனக்கு அப்ளை ஆகுமா? எஸ், இட் அப்ளைஸ் டு யூ. இது உங்களுக்கும் அப்ளை ஆகும். ஆமென். Let me give you 4 reasons why it will apply to you. ஏன் உங்களுக்கு அது சம்பந்தம் இருக்கிறது என்று 4 காரணம் வேகமாக சொல்லுகிறேன். நம்பர் 1, இந்த கட்டளை, இந்த வாக்குத்தத்தம் இது யோசுவாக்கு மட்டும் சுதந்திரம் கிடையாது, இது உங்களுக்கும் சுதந்திரம் தான். ஆமென். ஆண்டவர் யோசுவாட்ட மட்டும் சொல்லல, ஏசாயால 41:10 இந்த ரிலேஷன்ல சில காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. அது பழைய ஏற்பாடு. ஓகே, புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிச்சோம் பாத்தீங்களா? சீஷர்களை பார்த்து என்ன சொன்னாரு? நீங்க திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னாரு. ஆமென். அது மாத்திரம் இல்ல, யோவான் 16:33 ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். சோ ஆண்டவர் இது யோசுவாக்கு மட்டும் கொடுத்த கட்டளை இல்ல, it passes over all those generations. அந்த எல்லாரையும் தாண்டி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற கட்டளையாக அது இருக்கிறது. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் பயத்துல ஒளிஞ்சு உட்கார நாட்கள் அல்ல. யோசுவாவின் காலம் இது எழுந்து முன்னேறி செல்கிற காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God wants you to rise up in faith. God wants you to rise up in courage. திடன் கொண்டு பலன் கொண்டு திடமனதாய் இருங்க. Because this promise, இந்த வாக்குத்தத்தம் யோசுவாக்கு மாத்திரம் இல்ல, உங்களுக்கும் அது பொருத்தமாக இருக்கிறது. ஆமென். இரண்டாவது, in Jesus, இயேசுவுக்குள்ளாக எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். 2 கொரிந்தியர் 1:20 நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம். So that promise, பைபிள்ல கொடுத்திருக்கிற promise, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள. எத்தனை பேர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க? அப்பனா உங்களுக்கும் எனக்கும் இது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். சோ இப்போ இந்த கட்டளை உங்களுக்கு பொருத்தமா இல்லையா? என்னங்க பாதி பேர் தான் ஆமென் சொல்றீங்க. இல்ல பாஸ்டர், நான் சும்மா பயந்து அப்படியே பின்னாடியே உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு என்னையெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆமென். நீங்க பலம் கொண்டு திடமனதா இருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Second, in Jesus, these promises are yes and amen. மூன்றாவது, in Christ, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஆபிரகாமின் சந்ததியாக நம்ம இருக்கிறோம். ஆமென். அப்படின்னா இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நமக்கும் அது பொருத்தமாக, அது சொந்தமாக இருக்குது. கலாத்தியர் 3:29 நாம் அதை வாசிக்கிறோம். ஆபிரகாம் சந்ததியாரும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரவாளிகளாம் நம்ம என்ன பண்றோம்? நம்ம இருக்கிறோம். So in Christ Jesus I am an offspring of Abraham. அது மாத்திரம் இல்ல, நான்காவது reason why this promise applies to me is this. Romans chapter 8:32. ரோமர் 8:32 படி, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும், என்ன சொல்லுங்க, எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? So all these things, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். So இந்த கட்டளை யோசுவாக்கு மாத்திரம் இல்ல, இந்த சத்தத்தை கேட்டு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் அது 100% பொருத்தமாக இருக்கிறது. என்ன கட்டளை? நீங்க பலன் கொண்டு திடமனதாய் இருங்க. ஆமென். இனிமேல் நம்ம வாயிலிருந்து எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு வார்த்தை வரவே கூடாது. ஆமென். எனக்கு என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று அப்படியே இருக்கு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? நம்ம சொல்ல கூடாது. ஆமென். நான் பலன் கொண்டு திடமனதாக இருக்க போகிறேன். நான் போகும் இடமெல்லாம் என் இயேசு என் கூட வருகிறார். ஆமென். அந்த வசனத்துல 1:9 அந்த 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 punch of that verse is in the last line of that verse. அந்த verseல முக்கியமான வார்த்தை இதான், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர். பாருங்க, இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை படைத்தவர். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் கொடுத்தவர். He is the almighty God. He is Yahweh. அவர் சொல்றார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே
இருக்கிறேன் என்றார். ஆமென். இதே வார்த்தை தான் இயேசு சொல்றார் அங்க சீசர்ல பார்த்து, திடன் கொள்ளுங்கள், நான் தான், இட் இஸ் ஐ, உன் தேவனாகிய கர்த்தர், உலகத்தை படைத்தவர், இந்த தண்ணீரையும் இந்த காற்று நான் தான் படைச்சேன், நான் வந்துட்டேன், நீ பயப்படாத. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, இயேசு வந்துட்டாரு, இயேசு வந்துட்டாரு, நீங்க பயப்படாதீங்க. ஆமென். தம்பி தங்கச்சி, உன் ஃபியூச்சர் குறித்து நீ பயப்படாத. ஐயோ நான் எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கலையே, நான் இந்த காலேஜ் பண்ண நினைச்சேன், நான் இந்த கோர்ஸ் பண்ண நினைச்சேன், எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீ பயப்படாத. நீ பலம் கொண்டு திடமனதாகிரு. இப்போ ஆண்டவனை எங்க வச்சிருக்கிறாரோ அங்க அந்த ஓட்டத்தை நீ ஃபுல் ஸ்ட்ரென்த்தா என்ன பண்ண, நீனு ஓடு. ஆமென். இப்போ ஒரு கோர்ஸ் ஒன்று கொடுத்துருக்கிறாரா, யூ டூ இட் வித் யுவர் ஃபுல் ஸ்ட்ரென்த், யூ எக்ஸல் இன் தட் பிளேஸ். அந்த இடத்துல நீ ஆண்டவருக்காக நீ பிரகாசி. ஏன்னா ஆண்டவர் உயர்த்த போகிற விதமே வேற விதம். ஆமென். ஆண்டவர் உயர்த்தினா உலகமே பார்க்கும். நீ உயர்த்தினா, நீ உன்னையே உயர்த்தினா 2-3 பேர் பார்ப்பாங்க, குடும்பத்துல பார்ப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்பான், அவ்வளவுதான். அது வேணுமா அல்லது ஆண்டவர் உயர்த்துதல் வேணுமா? ஆமென். ஹalleluya. So what, don't be discouraged. நீ சோர்ந்து போகாத, நீ பயப்படாத. ஆண்டவர் இடத்துல வச்சிருக்கிறாரா, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ஹalleluya. ஏன்னா இது ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? Do you have the courage to act outwardly what you believe inwardly? நம்ம எல்லாருக்குமே விசுவாசம் இருக்குன்னு சொன்னேன், அப்படிதானே? நம்ம எல்லாருமே நம்மளை குறித்து ஆண்டவர் எனக்கு இப்படி காரியங்கள்லாம் வச்சிருக்கிறார் அப்படி என்ன பண்ணுவோம், நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும், ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும். அந்த நம்பிக்கையை வெளிப்படையா நடத்துறதற்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ இந்த மாதிரிலாம் செய்ய போற, இந்த மாதிரிலாம் நீ இருக்க போற, நீ இப்படி போக வேண்டும், நீ இப்படி செய்ய வேண்டும் என்று ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் ஒவ்வொருத்தட்டையும் என்ன பண்ணியிருப்பாரு, பேசியிருப்பாரு. சில டைம் ஆண்டவர் கொடுக்குற ஐடியாஸ் எல்லாம் அப்படியே ஐடியாஸாக மாத்திரமே வச்சிருப்போம் நம்ம. ஏன்னா வெளியே எடுத்து செய்யறதுக்கு நமக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும். ஐயோ நம்ம செஞ்சு நம்ம தோல்வி அடைஞ்சிட்டா. ஆண்டவர் ஒரு பிசினஸ் ஐடியா கொடுத்திருப்பாரு, அது தெரியும் ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுத்தாருன்னு, ஆனா வெளியே செய்ய பயம். ஏன்னா பிகாஸ் யூ ஆர் அஃப்ரேட் ஆஃப் ஃபெயிலியர். ஐயோ நான் பிசினஸ்ல பணத்தை போட்டு நான் ஆண்டவர் சொல்லாம செய்யக்கூடாது, ஆனா அதே சமயத்தில் ஆண்டவர் சொன்னாரா என்ன பண்ணணும், நீங்க செய்யணும். ஐயோ நான் போட்டுட்டு தோல்வி அடைஞ்சிச்சா, காசெல்லாம் போச்சுன்னா, you need courage to step out and do that business. Amen. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? Amen. Hallelujah. Hallelujah. Do you have the courage to act outwardly what you believe that God has put on your heart? உன் இருதயத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற, ஆண்டவர் போட்ட அந்த காரியத்தை வெளிப்படையாய் செய்வதற்கு, தைரியமாய் செய்வதற்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. ஆமென். ஹalleluya. எந்த புயல் வந்தாலும் சரி, எந்த நெருக்கம் வந்தாலும் சரி, உலகத்தை படைத்த தேவன் உன்னோடே கூட இருக்கிறார். ஆமென். ஹalleluya. பாருங்க, யோசுவா இந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு அவன் முன்னேறி சென்றான். யுத்தம் வந்துச்சு, அநேக ராஜாக்களை அவன் வீழ்த்தி தள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. எரிகோ கோட்டை இடித்து விழுக்க வேண்டிய அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துச்சு. யோர்தானை கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனா எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். அவன் கடைசியா பார்த்தீங்கன்னா அவன் மூலமா ஆண்டவர் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணார், ஆண்டவர் செட்டில் பண்ணினார். ஆமென். when you step out in courage, நீங்கள் திடன் கொண்டு ஒரு கால் எடுத்து வைக்கும் பொழுது யோர்தான் புரண்டோடுகிற யோர்தான் அது நிற்கும். ஆமென். உங்களை தடை செய்து நின்று கொண்டிருக்கிற எரிகோ கோட்டை கீழே விழும். ஆமென். உங்களை சூழ்ச்சி செஞ்சு உங்களை மயக்கி அப்படியே உங்களை திசை திருப்ப நினைக்கிற அவங்க எல்லாரும் மேலே ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹalleluya. ஹalleluya. நீங்க பலன் கொண்டு நீங்க திடமனதாக இருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இரண்டாவது காரியம், why I need to be strong and courageous. நல்லா கவனிங்க, is very important point and it's very personal to me as well. Courage helps you to accomplish God's purpose in your life. Courage helps you to accomplish God's purpose in your life. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தைரியம் உதவி செய்யும். கர்த்தர் கொடுக்கிற தைரியம் உதவி செய்யும். ஆமென். ஆண்டவர் நல்ல திட்டங்களை ஆண்டவர் வச்சிருக்கார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? God has plans and purposes for every one of us. ஒரு வசனம் சொல்றேன், சங்கீதம் 33:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமா. பாருங்க, தமிழ்ல கர்த்தருடைய ஆலோசனைன்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா the plans of God. கர்த்தருடைய திட்டங்கள் அல்லது நித்திய காலமாகவும் அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல firm அப்படின்னா அசைக்க முடியாத ஒரு காரியம்.
கர்த்தருடைய திட்டங்கள் உங்க வாழ்க்கையில அது அசைக்க முடியாதவைகளாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு எனக்கு தெரியல. ஆமென். கர்த்தர் வாழ்க்கை திட்டம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? யூனிக் பிளான்ஸ் ஒவ்வொருவருக்கும் செப்பரேட்டா டிசைன் பண்ணி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டங்கள், அந்த ஆலோசனைகள் அது நித்திய காலமாகவும், அப்படின்னா அது ஃபர்மாக forever and ever அந்த பிளான் மாறவே மாறாது. ஆமென். மாறாது. அது மாத்திரம் இல்ல, அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறைக்கும் நிற்கும். அப்படின்னா அவருடைய பர்பஸ், இந்த நோக்கத்துக்காக உங்களை படைத்தாரோ அது தலைமுறைக்கும் நிற்கும். அப்படின்னா உங்களை படைக்கும் பொழுதே ஒரு நோக்கத்தோட படைச்சிருக்கிறார். ஆமென். நோக்கம் எல்லாம் படைச்சிட்டு போற வழியில சரி இவனுக்கு மறந்துட்டேன் பாயவன் பேர் என்ன அப்படி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஏதாச்சும் ஒரு நோக்கத்தை தூக்கி போடு அப்படின்னு என்ன பண்ணல ஆண்டவர்? உங்களுக்கும் எனக்கும் ஒரு நோக்கத்தை என்ன பண்ணல? வைக்கல. He's got a purpose for you and that purpose stands from generation to generation. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறைக்கும் நிற்கும். எரேமியா 29:11 வசனத்தில் எப்படியாக வாசிக்கிறோம்? நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். இதை யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு? இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. பாபிலோன்ல மாட்டிக்கொண்டிருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க மேல ஒரு நினைவு வச்சிருக்கிறேன்ப்பா. நீங்க தப்பு செஞ்சீங்க, நீங்க இப்ப அடிமையில மாட்டிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் உங்க மேல ஒரு நினைவு வச்சிருக்கிறேன். அது தீமைக்கு ஏதுவான நினைவு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். சோ இப்ப இந்த சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டங்கள், தாயின் கரு முன்பதாகவே நம்மளை பேர் சொல்லி அழைத்த திட்டங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்க எப்படி இருக்கணும்? இப்ப தைரியம் உள்ளவர்களாக நீங்க இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம், இப்ப அதுக்கு குறையே இல்லை. ஆனா தைரியம் இருக்குதா? பிகாஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் கரேஜ், நீங்கள் தைரியமா இல்லாட்டி அந்த பர்பஸை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. என் வாழ்க்கையில் பார்க்கும்போது many times I have to take courage to come and stand here. அநேக டைம் நானே என்னை பேசிக்கிடுவேன், ஐயோ இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், நம்ம வேற யாராச்சும் என்ன பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு ஐ டாக் மை செல்ஃப் அவுட் ஆஃப் காட்ஸ் பர்பஸ் மெனி டைம்ஸ். ஆனால் அட் த சேம் டைம் ஆண்டவர் என் கூட மறுபடியும் பேசுவார், இல்லை நான் உன்னை என்ன பண்ணிருக்கிறாங்க நான் வச்சிருக்கிறேன், நீ தான் போய் என்ன பண்ணணும், காரியங்களை செய்யணும். Right from my young days, God has helped me. அவர் சொல்ல அந்த கரேஜில் நான் நின்று கொண்டே இருப்பேன். பாருங்க, நான் செய்ய முடியாத காரியங்களையும் ஆண்டவர் என் மூலமாக செய்ய வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ எனக்கு செஞ்சார்னா அவங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமா ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. I believe God has been leading. நான் விசுவாசிக்கிறேன், என்ன ஆண்டவர் அவருடைய திட்டத்தில் வைத்து இம்மட்டும் என்ன பண்ணிருக்கிறாரு, வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். நான் பயந்து ஓடினா, நான் கரேஜியஸா நிக்காட்டி, ஐ மே மிஸ் த பிளான் ஆஃப் காட் இன் மை லைஃப். அதே மாதிரி உங்க லைஃப்லையும் பயத்தை சாத்தான் கொண்டு வருவான். நீங்க பயந்து ஓடாதீங்க, பயந்து திரும்பாதீங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குயிக்கா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். நம்பர்ஸ் சாப்டர் 13, என்னாகும் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம 2 குரூப் மக்களை பார்க்கிறோம். மோசே வந்து பாருங்க, ஒரு 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 12 பேர் என்ன பண்றாரு தெரியுமா, அவர் ஸ்பை பண்றதுக்கு, வேவ் பார்க்கறதுக்கு அனுப்புறார். இவங்க எல்லாரும் போறாங்க, போயிட்டு அந்த அந்த வேலியில போயிட்டு அவன் போய் நல்லா ஸ்பை பண்ணிட்டு வேவ் பார்த்துட்டு திருப்பி வராங்க. அவங்க உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க, பயங்கரமா இருக்கு, பயங்கர செழிப்பா இருக்கு. இப்போ அங்க திருப்பி வந்த உடனே அந்த கூட்டம் 2ஆ பிரிஞ்சிருச்சு. மெஜாரிட்டி ஒன்னு இருக்கு, மைனாரிட்டி ஒன்னு இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, மெஜாரிட்டி மைனாரிட்டி. சரிங்களா? மெஜாரிட்டி குரூப் என்ன தெரியுமா சொல்லுது, எப்பா அங்க இடத்துல நமக்கு என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது, அங்கெல்லாம் ராட்சசங்கள் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் பயங்கரமான பெரியவங்க இருக்கிறாங்க, அந்த லேண்ட் நம்மள என்ன பண்ணிடுவோம், சாப்பிட்றோம் அப்படின்னு என்ன பண்றாங்க, மெஜாரிட்டி சொல்றாங்க. நல்லா இருக்கு அந்த இடம், நல்ல இடம், அங்க இருக்கிற இதெல்லாம் ஆசீர்வாதமான காரியம், ஆனா நமக்கு அது இல்லை அப்படின்னு சொல்றாங்க, நமக்கு அது முடியாது அப்படின்னு சொல்றாங்க, பயத்தினால சொல்றாங்க. ஒரு மைனாரிட்டி குரூப் இருந்துச்சு, சொல்லுங்க மைனாரிட்டி. இந்த மைனாரிட்டி குரூப்ல 2 பேர் தான். யார் இருக்கிறா? யோசுவாவும் காலேபும் இருக்கிறாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல 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 அதை நம்பாதீங்க, நம்மளால என்ன பண்ண முடியும், சுதந்தரிக்க முடியும். நான் சும்மா கலோக்கியல சொல்றேன். 13ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் 30ஆம் அந்த ஹோல் சாப்டர் நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க.
நம்ம குரூப் 1 சொல்றதை மட்டும் நம்ம குரூப் 2 சொல்றதை வாசிக்கலாம், மைனாரிட்டி குரூப் சொல்றதை வாசிக்கலாம். 30வது வசனம் வாசிங்க. நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். ஆமென். இப்ப இவர் சொல்றது எப்படி சொல்றாரு? பயத்துல சொல்றாரா? தைரியத்துல சொல்றாரு. ஆண்டவர் கொடுத்துருவார்ப்பா, நிச்சயம் ஆண்டவர் செய்வாரு அப்படின்ற ஒரு மன தைரியம். he had ஒரு courage, ஒரு divine courage காலேபுக்குள்ள இருந்தது. அதை வச்சு சொல்றாரு. ஆனா இந்த குரூப் 1 ஆட்கள், இந்த மெஜாரிட்டி ஆட்கள் அப்படி நம்பவே இல்லை. திருப்பி இன்னொரு வசனம் வாசிங்க, 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க மெஜாரிட்டியில் இருக்க விரும்புறீங்களா, மைனாரிட்டியில் இருக்க விரும்புறீங்களா? ஆமென். மைனாரிட்டியில் இருக்க விரும்புனீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? இப்ப யோசுவா மாதிரி பேசணும், காலேப மாதிரி என்ன பண்ணணும்? நீங்க பேசணும். ஆமென். எதிர்ப்பு ஸ்ட்ராங் தான், பார்க்கிறவன் எல்லாம் நம்மளை பயன்படுத்துற மாதிரி தான் இருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டாரு, நம்ம போய் என்ன பண்ணலாம்? நம்ம சுகந்தரிப்போம் என்று வார்த்தையில் நம்ம பேசுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யாரெல்லாம் பயந்து போய் திடன் கொள்ளாம தைரியமா இல்லாம பேசுனாங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவங்களுக்கு வச்சிருந்த சுதந்திரத்தை இழந்து போனாங்க. ஆனா யாரெல்லாம் தைரியமா பேசுனாங்களோ யோசுவாவும் காலேபும் மாத்திரம் ஆண்டவர் அவங்களுக்கு நியமித்த இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரித்து கொண்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, திடன் கொள், நான் தான், பயப்படாத. ஆண்டவர் மேல நீங்க விசுவாசமா இருங்க, தைரியமா நீங்க முன்னேறி செல்லுங்க. உங்களுடைய திட்டங்கள், ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென். So number 1, we are commanded. ஆண்டவர் நம்ம கட்டளையிட்டு இருக்கிறார், நம்ம பலம் கொண்டு திடமனதா இருக்கணும். Number 2, courage helps us to accomplish God's purpose. கர்த்தருடைய திட்டத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு தைரியம் நமக்கு உதவி செய்கிறது, ஆவிக்குரிய தைரியம் அது. 3வது, courage will make you stand as a testimony and bring glory to God. தைரியம் உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்தி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையை அது கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தைரியம், கர்த்தர் கொடுக்கிற தைரியம், அந்த குட் கரேஜ், the divine courage வரும் பொழுது நீங்க கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்பீங்க, ஆண்டவருக்கு நீங்க மகிமையை கொண்டு வருவீங்க. ஆமென். தானியேல் 3ஆம் அதிகாரத்துல நம்ம ஷாத்ராக், மேஷக், அபேத்நேகோ குறித்து வாசிக்கிறோம். இந்த 3 பேரும் ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ள கடந்து போறாங்க. அந்த ராஜா ஒரு பெரிய சிலையை உருவாக்கி, நான் மியூசிக் வாசிக்கும் போது என்ன பண்ணணும், நீ அதை நீ வர்ஷிப் பண்ணி ஆகணும்னு சொல்றாரு. இவன் சொல்றாங்க, இல்ல 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 இல்ல, எங்களால் என்ன பண்ண முடியாது, நாங்க செய்ய முடியாது. வேற எல்லாரும் பார்த்தீங்கன்னா பணிஞ்சிட்டாங்க. ஆனா இவங்க 3 பேர் மட்டும் தைரியமா என்ன பண்றாங்க, நிற்கிறாங்க. ராஜா சொல்றாரு, ஏய் நான் திருப்பி மியூசிக் வாசிக்க போறேன், நீ மட்டும் அப்படி பண்ணாட்டி என் கையிலிருந்து உன்னை யாரால என்ன பண்ண முடியாது, ரட்சிக்க முடியாது, பாதுகாக்க முடியாது என்று அவர் ஆணையிடுகிறாரு. ஆனா அதுக்கும் அவங்க என்ன பண்ணல, பயப்படல. they were strong and courageous. அவங்க தைரியமாய் நின்னாங்க. ராஜாவே நீ எப்படி வேணா சொல்லிக்கோ, நாங்க உங்களுடைய ஆணைக்கு என்ன பண்ண போறது இல்லை, நாங்க கீழ்ப்படிய போறது இல்லை, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று அவங்க தைரியமாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. அந்த தைரியத்தை எல்லாரும் பார்த்தாங்க, ஆண்டவரும் பார்த்தாரு. ஆமென். 7 மடங்கு அக்கினிய சூளை, அந்த அக்கினி சூளையை பலப்படுத்துறாங்க, உள்ள போடுறாங்க. உள்ள போட்டா 3 பேர் இல்லை, இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் இருக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் உங்ககிட்ட, வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்துற பாதையில சில டைம் புயல் அடிக்கும், தீக்குள்ள போட பருவீங்க. ஆனா நீங்க எப்படி இல்லை, தனிமையாக இல்லை. ஹல்லேலூயா. 4வது நபராக அங்க தேவதூதன் கூடவே இருக்கிற ராஜா பார்க்கறாரு, என்னப்பா 3 பேர் தானே போட்டோம், 4 பேர் இருக்காங்க, வெளியே கொண்டு வராரு. அவங்க மேல தீக்காயம் கூட இல்லை, அங்க ஒரு வாசம் கூட இல்லை. இப்ப எந்த வாய் அவங்கள கீழ்படுத்துச்சோ, எந்த வாய் என்னுடைய கையிலேருந்து எந்த தேவனாலும் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிச்சோ, அதே வாய் சொல்லிச்சு, இவங்களுடைய தேவன் தான்ப்பா உண்மையான தேவன் என்று. ஹல்லேலூயா. இந்த தேவனை குறித்து நீங்க எது மாறுபாடா பேசினா என்ன பண்ணுவீங்க, உங்களை நான் வெட்டி போட்டுருவேன். அந்த ராஜாவே சொல்றாரு. ஹல்லேலூயா.
பாருங்க, ஆண்டவருக்காக தைரியமாய் நின்னாங்க. ஆண்டவர் எப்படி மாற்றினார்? வெட்கப்படுத்த விட்டாரா? இல்ல, சாட்சியாய் நிறுத்தினார். அதே அதிகாரத்தில் நீங்க வாசிங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த கடைசி வசனத்தில் பார்க்கும் பொழுது the king Nebuchadnezzar வந்து என்ன பண்ணார் தெரியுமா? அந்த 3 பேரை அவர் ப்ரோமோட் பண்ணுகிறார். Hallelujah. He gives them promotion. Your courage will bring promotion in your life. When you stand for Jesus, இயேசுவின் நாமத்திற்காக நீங்க வைராக்கியமா நிற்க வேண்டும். நீங்க திடம் கொண்டு பலமாய் நிற்க வேண்டும். உங்க ஆபீஸ்ல நீங்க பலன் கொண்டு திடமானதாய் நிற்க வேண்டும். உங்க விசுவாசத்துக்காக நீங்க நிற்க வேண்டும். இயேசுவுக்காக நீங்க நிற்க வேண்டும். நீங்க நிற்கும் பொழுது நீங்க அவருக்கு சாட்சியா இருப்பீங்க. அவருக்கு நீங்க மகிமையை கொண்டு வருவீங்க. அப்படி நீங்க செய்யும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, பலன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். ஆமென்.